கால்ல முள்ளு குத்திருச்சு, கால்ல முள்ளு குத்திருச்சு. ஐயா கால்ல என்னென்னமோ போட்டுருக்கோம், எப்படியா கால்ல முள்ளு குத்தி? கால்ல இல்ல, கால்ல இல்ல, இல்ல நெஞ்சில. இல்லையா கதை அளக்குறியா? நெஞ்சில எப்படியா முள்ளு குத்தா? அதாவது உன்னை பாத்துக்கிட்டு பின்னாலே வந்துட்டு இருந்தனா நம்மத அம்பா போட்டான், அது முள்ளா மாறி என் நெஞ்சில தாங்கிச்சு. இனிமே என்னால தாங்க முடியாது. உன் முத்து பல்ல காட்டு அத்தான்னு சொல்லி என் பக்கத்துல வந்து உட்காரு. இந்த காட்டுல உங்களை எங்கெல்லாம் தேடுவது? நல்ல வேலை கிடைச்சீங்களே. உங்க வீரத்தையும் தகுதியும் பற்றி ஒரு மாசம் சொன்னாரு எங்க தலைவர். என்ன பாடுபட்டாவது எங்க தலைவர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லாருங்க. அமைதி அமைதி. நீங்கள் சொல்வது எல்லாம் வீரர் புரிந்து கொண்டார். சொந்தக்கண்ணை மூடி ஞானக்கண் திறந்து நீங்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று அவருடைய குலதெய்வத்திடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். முடிவு தெரியும் வரை நீங்கள் எல்லோரும் மண்டியிட்டு மறந்துவீர்கள். உண்மை உண்மை தோழர்களே, நீங்க சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தேன், ஏற்றுக்கொண்டேன் உங்கள் அழைப்பை. நீங்கள் எல்லாரும் தப்பி விலகிடுங்கள். எந்த பட்டம் கொடுக்கறதில்ல, அவங்க வச்சுக்கிறது. வாய் பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் ஒரு பொம்பளை, எனக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லைங்க. அவங்க பார்த்த நல்ல உலாட்டம் தெரியுது. நம்ம தேடி வந்த விஷயம் ஒருவேளை இவங்க வீட்டு நடந்தாலும் நடக்கும். வாங்க பரப்பலாம். இருமா வீராங்கான தலைவன் கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்கானா, நம்மளை கொண்டு போய் பலி கொடுத்து வறுத்து எடுத்து தின்ட்டானுன்னா பாரு. நம்மளை கண்டு அவங்க பயப்படுறாங்க, பலி கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட பயப்படுறாங்க. ஆமா முன்னாடியே சொல்லியிருக்க விட நீ